என்னோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நவம்பர் மாதம் 30ஆம் தேதி 2025 அன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க சரி, அந்த வீடியோவில் நடக்கப்பட்ட அந்த சம்பவம் நடந்த நேரம் காலம் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், நவம்பர் 2025 இப்போலேருந்து ஒரு 12 வருஷம் பின்னாடி போகணும். அப்படி 12 வருஷம் பின்னாடி போனால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தாங்க மதுரை. அந்த மதுரையிலேருந்து இரவு நேரத்தில் பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தேனிக்கு கிளம்பி போனால் ஒரு கடைசி பேருந்து தான். அதை விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடையாதுங்க. அந்த பஸ்ஸும் சாதாரண பஸ்ஸு கிடையாது, லோக்கல் பஸ்ஸு தான். ஸோ அப்படி போகக்கூடிய லோக்கல் பஸ்ஸில் தேனிக்கு போன டிரைவரும் கண்டக்டரும் அது போக பேசஞ்சர்லாம் தேனிக்கு போய் சேர்ந்தாங்களா? அந்த கடைசி பேருந்து தேனிக்கு போய் சேர்ந்து தான் கேட்டிங்கன்னா அதுவே இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துகிட்டு இருக்குது, பயங்கரமான மிஸ்ட்ரியாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி அந்த தேனிக்கு போய் சேர முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும். ஒன்று பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிருக்கணும், இல்லை வேறு ஏதாச்சும் விஷயம் நடந்திருக்கணும். இல்லை ஆனால் அங்கே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா பஸ்ஸுக்குள்ளே அன்னைக்கு ராத்திரி ஒரு பயங்கரமான அமானுஷமான விஷயம் நடந்திருக்குது. மொத்தம் அந்த பஸ்ஸில் வந்தவங்களை கேட்டிங்கன்னா அதுவே நீங்கள் ஷாக் ஆயிருவீங்க. அதையும் தாண்டி அந்த பஸ்ஸு போய்கிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு பொண்ணு வந்து ஏறுறாங்க. அவங்க ஏறினதுக்கு அப்புறம் தான் இந்த பஸ்ஸுக்குள்ளே பல பிரச்சனைகளும் பல அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்குது. அப்படி அந்த பஸ்ஸுக்குள்ளே வந்து ஏறின பொண்ணு யார்? ரெண்டாவது, அந்த பஸ்ஸு ஏன் தேனிக்கு போய் சேரலை? அங்கே நடந்த அமானுஷமான விஷயங்கள் என்னது? அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே இருக்கக்கூடிய பஸ்ஸு அன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்குது. அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், ஈவன் பஸ்ஸில் இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அன்யூஷுவலாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்காவான ரியல் ஹாரர் கோஸ்ட் ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம தமிழில் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த சம்பவத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, என் ஃபேஸை இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்து வச்சுருங்க. தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இந்த மாதிரி உண்மையாக நடக்கப்பட்ட எல்லா அமானுஷமான பேய் கதைகளையும் இதுக்கப்புறம் போடலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்து வச்சுருங்க. மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ஆள்னு கொடுத்து வச்சுருங்க. வாங்க டேரெக்டாக இன்றைக்கி இந்த ஒரு சம்பவத்தை பார்க்க போயிடலாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியும் மதுரை பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா தேனிக்கு செல்லக்கூடிய கடைசி பேருந்து பஸ் ஸ்டாப்லேருந்து எடுக்கிறாங்க. பஸ்ஸை ஓட்டிட்டு வரக்கூடிய டிரைவர் பேர் செல்வம், அது போக கண்டக்டர் பேர் குமாரவேல் அப்படிங்கிறவருங்க. ஸோ எப்போவுமே அந்த பஸ்ஸு வந்துட்டு லோக்கல் பஸ் அப்படிங்கிற ரீசனால கூட்டம் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ இப்போ எண்டு டு எண்டு பஸ் அப்படின்னா கண்டிப்பாக தேனிக்கு போகிறவங்க மட்டும் தான் இருப்பாங்க, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் அது கடைசி பஸ்ஸு, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அது ஒரு லோக்கல் பஸ்ஸு. தேனிக்கு போகுதுன்னா டேரெக்டாக தேனிக்கு போகுது, நடுவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாப்லையும் நின்று போகக்கூடிய ஒரு பேருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பஸ்ஸு கடைசி பஸ்ஸாக இருக்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஈவன் அந்த பஸ்ஸில் கூட்டம் இல்லாத நாளே கிடையாது. ஆனால் இங்கே தான் முதல் மிஸ்ட்ரி காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அன்னைக்கு அந்த டிரைவர் செல்வமும் அது போக அந்த கண்டக்டர் குமாரவேலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா வெறும் 4 பேர் தான் வந்திருக்காங்க, எப்படா கட்டுப்படி ஆகிறது, டீசல் கூட வராது போல அப்படிங்கிற மாதிரி என்ன டிரைவரும் கண்டக்டரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவன் பஸ்ஸில் இன்னொரு நபரும் வந்து ஏறுறாங்க. மொத்தம் 5 பேசஞ்சர் ஆச்சுங்க. இதுக்கப்புறம் கண்டக்டரும் டிரைவரும் பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்மளால் வெயிட் பண்ண முடியாதுடா, வந்துட்டு வந்த வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பஸ் எடுத்துலாம் டைம் ஆயிடுச்சு, நம்ம தேனி வரைக்கும் வேறு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸை எடுக்கலாம்னு சொல்லிட்டு பஸ் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் தான் இருந்துட்டு இருக்கு, மூவ் பண்ணுறாங்க. பஸ் ஆஃப் ஆயிடுச்சு. இது கேஷுவலாக நடக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, திரும்ப பஸ்ஸை செல்ஃப் அடிக்கிறாங்க. செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலை. எவ்வளவோ அடிச்சு பார்த்துட்டாங்க. மொத்தமாக பேட்டரி உட்கார லெவலுக்கு பார்த்துட்டு அடிச்சிட்டாங்க. பேட்டரி ஃபுல்லாக வீக் ஆகி போச்சு, வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. நல்ல வேலைங்க பஸ் ஸ்டாப்லேயே இருந்துட்டு இருக்குது. பட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இன்னொரு பஸ்லேருந்து பேட்டரி எடுத்து வச்சு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுற லெவலுக்கு ஸ்டார்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த பஸ்ஸில் பேட்டரி நல்லா இருந்துட்டு இருக்கும்போதே பஸ் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்துக்க அந்த பஸ்ஸில் இருக்க 5 பேர் கண்டக்டர், அது போக அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்துட்டு இருப்பாங்க பாருங்கள் மக்கள், அவங்களாம் சேர்ந்து அந்த பஸ்ஸை தள்ள முயற்சி பண்ணுறாங்க. அப்படி தள்ளும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு ரொம்ப ஸ்லோவாக நகருதுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நகர்ற மாதிரி தெரியல. அதனால் அதை வச்சு இந்த ஒரு டார்க்கை வச்சு வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வந்துட்டு பவர் கிடைக்கல. ஸோ அதனால் பஸ்ஸு நகராமல் அப்படி நிற்கிது. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ தேனி வரைக்கும் போகிறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. 5 பேர் வேறு இருந்துட்டு இருக்காங்க. நம்மளும் தேனிக்கு போகணும், என்ன பண்ணு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த நேரம் பார்த்து ஒரு பொண்ணு என்ட்ரி கொடுக்காங்க. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு லிட்ரலி கொஞ்சம் பிச்சைக்காரங்க மாதிரி இருந்தாலும் அந்த பொண்ணுடைய கையில் வந்துட்டு ஒரு பொம்மை இருக்குது. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது அண்ணா தேனிக்கு பஸ்ஸு போதானா அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த பொண்ணு அந்த பொம்மையை கையில் வச்சுக்கிட்டு அந்த டிரைவர் அண்ணா கிட்ட செல்வம் கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது அந்த அண்ணா சொன்ன விஷயம் என்னன்னா, அம்மா பஸ்ஸு தேனிக்கு போகிற பஸ்ஸு தான், ஆனால் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தேனிக்கு போக முடியுமான்னு தெரில, ஏன்னா பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகலாமா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அந்த பொண்ணுக்கிட்ட அந்த டிரைவர் என்ன சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலையை குனிஞ்சிக்கிட்டே இருந்தவங்க அந்த டிரைவர் செல்வம் இருக்கார் பாருங்க, அவரை ஒரு செகண்ட் இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. அப்படி பார்த்த பார்வையில் அந்த என்ன மயக்கினாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. செல்வம் வந்துட்டு பஸ் இதுக்கப்புறம் போகாதுன்னு சொன்ன செல்வம் கண்டக்டரை கூப்பிட்டு இன்னொருக்க ட்ரை பண்ணி பாரு, வண்டியை தள்ளு அப்படிங்கிற மாதிரி என்ன கண்டக்டரை கூப்பிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த மக்கள்லாம் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. பஸ்ஸு மூகிற மாதிரி தெரியலங்க. கண்டக்டருக்குலாம் வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை. ஆனால் இப்போ தான் அந்த பொண்ணு இருக்கிறாங்க பாருங்க, அந்த பொண்ணு போயிட்டு தள்ள மாதிரிலாம் தெரியலங்க. அங்கே இருக்கிற 5 பேரும் அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே பார்த்துருக்குறாங்க.
அந்த பொண்ணு சும்மா பஸ்ஸுக்கு பின்னாடி கையை வச்ச மாதிரி தான் இருந்திருக்குது. பஸ் அவ்வளோ வேகமாக உருண்டு போயிருக்குது. இப்போ டிரைவர் வந்துட்டு கிளச்சை விட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டார். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருமே வண்டி ஸ்டார்ட் ஆனதுமே எல்லாரும் அந்த பொண்ணை தான் பார்க்குறாங்க. யாருமா நீ இவ்வளோ பவரும் இவ்வளோ சக்தியோடு இருந்துட்டு இருக்கா அப்படிங்க மாதிரி என்னென்னா எல்லாரும் அந்த பொண்ணை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்படி என்ன தான் பார்த்தாலும் அங்கே அந்த நேரத்தில் எந்த ஒரு அமானுஷமான நிகழ்வும் நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் அமானுஷமான தாட்ஸும் யாருக்குமே வரலை. ஸோ இப்போ என்னென்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய 5 பேசஞ்சர்ஸ் இப்போ இந்த பொண்ணு ஏறிக்கிறாங்க. தேனிக்கு தான் போகிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு ஏறிக்கிறாங்க. ஏறினதுக்கப்புறம் பஸ்ஸு கிளம்பி போய்கிட்டு இருக்குதுங்க. எப்போவுமே மதுரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மதுரை அவுட்ரு போகிறதுக்குள்ளே 4-5 ஸ்டாப் நிப்பாட்டி கண்டிப்பாக ஆள் ஏறுவாங்க. ஆனால் அன்னைக்கு வேறு எந்த ஒரு ஆளும் ஏறலை. இவங்க போகிற அந்த 5 பேர் கூட அந்த புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்காங்க பாருங்கள், அந்த பொண்ணு. அது போக அந்த பொண்ணு கையில் இருந்த அந்த ஒரு பொம்மை, அதுதாங்க முக்கியமான ஹைலைட்டு. இப்போ டிரைவர் கண்டக்டரோட பார்த்தீங்கன்னா பஸ் மூவ் ஆகி போய்கிட்டு இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மதுரை எல்லை தாண்டிடுச்சு. அப்படி மதுரை எல்லையை தாண்டி கொஞ்சம் நார்மலாக போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பஸ்ஸில் பின்னாடி சீட்லேருந்து ஒரு மாதிரி குடு 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 குடுன்னு சத்தம். இந்த பொண்ணு முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி சீட் இருக்கு பாருங்க, அந்த சீட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பொம்மை இருக்குது பாருங்க, அந்த பொம்மையை தடவி கொடுத்துட்டு ஏதோ அந்த பொம்மை தான் உங்களுக்கு உயிர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த பொம்மை கூட பேசிட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன பழத்தனமாக பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுது சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பின்னாடி கடைசி சீட்டில் பார்த்தீங்கன்னா குடு 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 குடுன்னு திரும்ப சத்தம் கேட்டே இருக்குது. இப்போ உடனே டிரைவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டே அது என்னடா சத்தம் போய் பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் பண்ணா வந்துட்டு அந்த கண்டக்டர் சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறம் இப்போ அந்த பஸ் கண்டக்டர் என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நேராக பின்னாடி போயிட்டு என்னடா சவுண்ட் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா அங்கே எந்த ஒரு சத்தம் வரதுக்கான ஒரு விஷயங்களும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சத்தம் அந்த சீட்டு கடியிலேருந்து குடு குடு குடுக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குது. சத்தம் நிற்கிற மாதிரி தெரியல. அது கொஞ்சம் பழைய பஸ் அப்படிங்கிறனால சீட்டை கையை வச்சு தூக்கணும்னா சீட்டு கையோடே வந்துருங்க. ஏன்னா ஃபுல்லாக அது பழைய கவர்மெண்ட் பஸ், அதனால கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் உடஞ்சி தான் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் என்ன சவுண்டு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அண்ணா சீட்டை கையை பிடிச்சி தூக்கி பார்த்துருக்காங்க. அப்படி தூக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கையில் அதில் இருக்கக்கூடிய கம்பி கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ரத்தம் வந்த மறு நிமிஷங்க பின்னாடி போனவர் மூச்சு பேச்சு, அதாவது கண்டக்டர் பின்னாடி போய் இருக்காரு பாருங்க லாஸ்ட் சீட்டில், ஒரு மூச்சு பேச்சே இல்லை. அந்த 5 பேசஞ்சர்ஸும் அந்த லாஸ்ட் சீட்டில் யாருமே கிடையாதுங்க. ஏன்னா பஸ்ஸு தூக்கி போட்டு அப்படிங்கிறத எல்லாருமே முன்னாடி தான் இருந்துட்டு இருக்காங்க. பின்னாடி யாரும் கிடையாது, இந்த கண்டக்டர் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காரு. அப்படி கண்டக்டர் மட்டும் இருக்கும்போது அந்த மாதிரி ரத்தம் வந்துருச்சு பாருங்க. ரத்தம் வந்ததுக்கப்புறம் அவருக்கு தெரிந்து எந்த ஒரு பேச்சு மூச்சு இல்லை. ஏன்னா ரத்தம் வந்து யாராச்சும் கத்துவும் பாருங்க, அவர் கத்தக்கூட இல்லை. என்ன அப்படின்னா அவர் பார்த்த விஷயம் அப்படிங்க, அவர் அந்த ரத்தம் வந்ததுக்கப்புறம் அப்படி அந்த கடைசி சீட்டில் வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டாரு. முடியாமல் உட்காந்துட்டு வெளியே இருக்கக்கூடிய பின் வாசல் இருக்கு பாருங்க, பின் வாசல் கிட்ட தானே அந்த கடைசி சீட் இருக்கும். ஸோ அதை பார்க்குறாரு. பார்த்தா அந்த வாசலில் ஏதோ ஒரு மாதிரி ஷேடோ மாதிரியான ஒரு உருவங்க. அந்த உருவத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி அந்த அண்ணனுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. அவர் மைண்ட் ஒரு மாதிரி டைவர்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த அண்ணாக்கு வந்துட்டு அந்த ஓடுற பஸ்லேருந்து கீழே குதி அப்படி மாதிரி அவரும் மைண்டே அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்த மாதிரி அந்த அண்ணா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த அண்ணனுக்கு நடந்திருக்குது. அப்படி நடந்தது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணா கண்ட்ரோல் பண்ணிட்டு அவர் கையவே வந்துட்டு அவர் பிடிச்சி அந்த பஸ்ஸில் இருக்க சீட்டோடைய பார் இருக்குது பாருங்க கம்பி, அந்த கம்பியை அவரே இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்காருங்க. அவர் பேசலாம், யாரையாச்சும் கூப்பிடலாம் நினைக்காரு. ஆனால் எந்த ஒரு வார்த்தையும் அவர் வாயிலிருந்து வரமாட்டேங்குது. அவரால் அந்த இருக்கிற இடத்த விட்டு சீட்டை விட்டு எந்திக்க முடியல. ஆனால் அவரால் அந்த பக்கம், அதாவது அந்த படிக்கட்டுக்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சா மட்டும் போக முடியுது. பட் மற்றபடி ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கோ இல்லை வந்துட்டு சீட்டை விட்டு எந்திக்கலாம் நினச்சாலும் எந்திக்க முடிய மாட்டேங்குதுங்க. அவராலே ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. என்னடா நம்ம உடம்ப நம்மளை தாண்டி வேற யாரோ கண்ட்ரோல் பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் ரொம்ப கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலாக போராடிக்கிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி போராடிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டில் மிரர் இருக்குது பாருங்க, அதாவது டிரைவர் இருக்காருன்னா டிரைவருக்கு பக்கத்தில் முன்னாடி ஒரு மிரர் இருக்கும். அந்த மிரரில் பார்த்தா மோஸ்ட்லி எல்லாமே தெரியும். அப்போ என்ன ஆகுதுன்னா என்னாச்சு போனவன் ஆளை காணேடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன எங்கேயா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் கண்ணாடியில் பார்த்துருக்காரு. அப்படி கண்ணாடியில் பார்த்த பின்னாடி அந்த லாஸ்ட் சீட் இருக்கு பாருங்க, அந்த லாஸ்ட் சீட்டில் அந்த கண்டக்டர் ஒரு மாதிரி படுத்திருக்கிற மாதிரி அந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப கிளியராக தெரியலங்க, ஏன்னா இருட்டு நைட் நேரம் வேறு. ஸோ அங்கே கவர்மெண்ட் பஸ்ஸில் லைட்டும் கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அந்த கண்ணாடியில் தெளிவாக தெரியல. அதுக்கு பதிலாக என்ன தெரியுது அப்படின்னா இங்கே அந்த பொண்ணு உட்காந்துருக்காங்க பாருங்கள், அதாவது ஃப்ரண்ட் சீட்டில் அந்த பொண்ணு உட்காந்துருக்கிறது, அந்த பொண்ணு அந்த பொம்மையை வச்சு என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த கண்ணாடியில் தெளிவாக தெரிஞ்சிருக்குது. இப்போ டிரைவர் என்ன வண்டி ஓட்டிக்கிட்டே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா அந்த பொண்ணு கையில் வச்சிருக்க பொம்மையே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க. ஏன்னா அந்த அண்ணா பார்த்தாங்க பொம்மை ஒரு மாதிரி வேறு ஒரு ஷேப்பில் இருந்திருக்குது. பஸ் ஏறும்போது பார்த்துருப்பாங்க இல்லையா, வேறு ஒரு ஷேப்பில் இருக்குது. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா அந்த பொம்மையோடைய முகபாவனை ஃபேஸ் எல்லாமே மாறி இருந்திருக்குதுங்க. அந்த பொம்மையை அந்த பொண்ணு வந்துட்டு தடவி விட்டது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி கழுத்து, அந்த பொம்மை கழுத்து இருக்கு பாருங்க, அதை பிடிச்சி ரொம்ப ஆக்ரோஷமாக அமுக்குறாங்க. அப்போ அந்த பொண்ணு நகம் இருக்குது பாருங்க, அப்படின்னு நகம் பயங்கர பெருசாக நீண்ட மாதிரி விஷயங்களை கூட அந்த அண்ணா கண்ணாடியில் பார்த்துருக்காங்களேங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பின்னாடி கடைசி சீட் இருக்கு பாருங்க, ஆல்ரெடி கண்டக்டர் வந்துட்டு என்ன பண்ண தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காரு பாருங்க. அங்கேருந்து டம்மு 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 டம்முன்னு பயங்கரமான சுத்தம்.
அது என்ன சத்தம்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த நபர் கண்டக்டர் இருக்கு அப்புறம் அவர் இதுக்கு மேலே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னல் அப்புறம் வந்துட்டு பஸ் ஃபுல்லாக தகரம் தானே அந்த தகரத்தெலாம் போட்டு டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அந்த சத்தம் தான் கேட்டிருக்கு. கேட்டோன்னே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா அவர்கிட்ட யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் அந்த கண்டக்டர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது என்ன அப்படின்னா அவர் இங்கே ஏதோ ஒரு உருவம் மாதிரி பார்த்தாரு பாருங்க. அது என்ன அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் பிடிபடல. அந்த உருவம் அப்படியே அவர் கிட்ட வந்தது மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டர் என்ன தெரிஞ்சிட்டு இருக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற டிரைவர் என்ன பார்த்தீங்கன்னா அந்த பொம்மையை அந்த பொண்ணு வந்துட்டு கழுத்தை நெரிக்கிறத பார்த்தா பாருங்க. அப்போ நகல்லாம் வச்சு பாருங்க. அதே மாதிரி இப்போ இவர் கழுத்துலேயும் வந்துட்டு யாரோ நகத்தை வச்சு பயங்கரமாக பறந்துட்டு இருக்க மாதிரி அந்த அண்ணனுக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்துட்டு இருக்குதுங்க. உண்மையா பொய்யா பிரம்மையா அப்படிங்கிறது அந்த அண்ணாவால் வந்துட்டு ஃபீல் பண்ணவே முடியல. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா டிரைவரை ஐயோ அவன் என்னாச்சுன்னு போய் பாருங்க அப்படி மாதிரி என்ன அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர் ஒருத்தர் சொல்லியிருந்துருக்காங்க. அப்போ கூட அந்த பொண்ணு வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் அந்த பொம்மையை பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நபருங்க யாரோ தெரியலங்க ஒரு அன்னோன் நபர் தான் அவர் எந்திரிச்சு போய் அந்த கண்டக்டருக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் சீட்டை விட்டு எந்திக்கிறாரு பாருங்க. அப்படி எந்திக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த அண்ணா கண்ணாடியில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பொம்மை கழுத்தை பிடிச்சி திருக்குனாங்க பாருங்க அந்த பாப்பா. இப்போ அந்த பொம்மை கழுத்துல இருந்து சட்டனா கையெடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மைக்கு சாந்தமாக தடவி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவர் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே அந்த கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. அவருக்கு ஒன்றும் ஓடலை. இங்கே என்ன நடக்க அப்படிங்கிறதே புரியல. இப்போ இந்த நபர் வந்து எந்திரிச்சு போய் பின்னாடி போய் ஹெல்ப் பண்ணுறதுக்குள்ள அந்த நம்பருங்க பின்னாடி போன அந்த கண்டக்டர் ஓடி நேராக டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து அந்த சைடில் இருக்கும் பாருங்க சீட்டு அங்கே ஓடி வந்து உட்காந்துட்டு கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காருங்க. எனக்கு மூச்சு விட முடியல அப்படி மாதிரி கையை வச்சு பார்த்தா கையெல்லாம் பிளட்டு. அவர் நினச்சிட்டாரு ஆல்ரெடி கையில் அந்த கீழே குத்தி இழுத்துட்டு பாருங்க அதோட பிளட்டு நினச்சிட்டாரு. ஆனால் என்ன அப்படின்னா கழுத்துல இருந்து பிளட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அவர் அன்னைக்கு உணரவே இல்லைங்க. ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்குது கழுத்துல இருந்து பிளட் வருது. இப்போ என்னன்னா அந்த டிரைவரை நான் கேட்டுருக்கேன் என்னடா ஆச்சு என்ன சத்தம் கேட்டுச்சு போனால் ஒன்னே ஆலயம் காணும் என்ன பேச்சு மூச்சு இல்லை ஒரு மாதிரி ஏதோ வேற டிஃப்ரெண்டாக சவுண்டு கேட்டுட்டு இருந்து என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அண்ணா எதுவும் என்கிட்ட கேட்காதுன்னு ஏதோ பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டு நார்மலாக இல்லைண்ணே ஏதோ வேற ஏதோ நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல அமானுஷமாக இருந்துட்டு இருக்கு அப்படி மாதிரி என்ன அந்த வார்த்தைகளை ஃபுல்லாக டிரைவர் அண்ணா கிட்ட அந்த கண்டக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு செல்வத்துக்கிட்ட. டேய் என்னடா வளர்ற அமானுஷம் சொல்லிட்டு இருக்கும்போது அண்ணே ஆமாண்ணே நான் சொன்னோம் நம்ப மாட்டேங்கண்ணே நான் ஒரு விஷயத்த பார்த்தேனே அந்த படிக்கட்டில் நின்றுட்டு இருந்துச்சுன்னா இது என் மைண்டில் எங்கே நிற்கிது இங்கே வரமாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கண்டக்டர் அப்படி திரும்பினார் பாருங்க பேசஞ்சர் பக்கம். அப்போ தான் ஒரு விஷயத்த பார்க்குறாரு. அதாவது என்ன ஃப்ரெண்ட் சீட்டில் அந்த பொண்ணு இருந்துட்டு இருக்காங்க பாருங்க. அந்த பொண்ணு கையில் ஒரு பொம்மை இருக்குது பாருங்க. அந்த பொம்மையை குறுகுறுந்துட்டு கண்டக்டர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்காருங்க. அப்படி அந்த பொம்மையை பார்த்ததுக்கப்புறம் இப்போ கண்டக்டருக்கு பதட்டம் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கை காலெலாம் உதறதுங்க உடம்பெல்லாம் புல்லரிக்குது. என்னன்னு பார்த்தா இவர் அந்த படிக்கட்டில் பார்த்தாரு பாருங்க ஒரு உருவம். அந்த உருவம் வேற ஒன்றும் இல்லை அங்கே அந்த பாப்பா கையில் ஒரு பொம்மை வச்சிருக்கிற பாருங்க. அது ஈக்குவல் டு ஒரு ஏதோ ஒரு ஹியூமனுடைய பொம்மை மாதிரி தான் இருக்குது. அந்த பொம்மை எப்படி என்ன ஒரு பொசிஷனில் என்ன மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைலாக வச்சுட்டு இருந்துட்டு இருக்கோம் அதே எக்ஸாக்ட் பொம்மையோட உருவத்தை தான் ஒரு மாதிரி நிழல் மாதிரியான ஷேடோ மாதிரியான விஷயத்தை அவர் அந்த படிக்கட்டில் பார்த்தது மட்டும் இல்லாமல் அவர் கழுத்தை பிடிச்சி திருவுனது அவர்கிட்ட நடந்தது எல்லாமே அந்த பொம்மையோடைய எக்ஸாக்ட் ஒரு காப்பியான உருவம் தான். இது அந்த அண்ணா மைண்டில் ஓடிட்டு இருக்குது. அந்த அண்ணா அந்த பொம்மையை பார்த்தவண்ணமா இருந்துக்கிட்டே இருக்காருங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த அண்ணா மைண்டில் அந்த விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த பொம்மையுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா திறந்து மூடுறத இவர் பார்க்குறாரு. கண்டக்டரு பார்த்த மறு நிமிஷம் அலறிட்டார். பஸ்ஸில் அலறிட்டார். ஆனால் வண்டியை நிப்பாட்டேன் இது வந்துட்டு பேயினே அப்படிங்கிற மாதிரி என்ன அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. யார் கண்டக்டரு பஸ்ஸில் வச்சு என்னடா வளர உனக்கு என்னடா ஆச்சு பேயின்னு கத்திட்டு இருக்குன்னு சொல்லும்போது என்ன நான் எனக்கு பின்னாடி வந்துட்டு என்ன கொல்ல பார்த்துச்சு யாரா கொல்ல பார்த்தா அவள் கையில் ஒரு பொம்மை வச்சிருக்க பாருங்க இந்த பொம்மை தானே கொல்ல பார்த்துச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ டிரைவருக்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் புரியுது. ஏன்னா அவரும் அந்த மாதிரி பொம்மையை வச்சு பண்ணுற விஷயங்கள்லாம் பார்த்தாரு. ஆனால் பின்னாடி இருக்க பேசஞ்சர்லாம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் வண்டி டிரைவரும் கண்டக்டரும் ராத்திரி போல் என்னையா காட்டுக்குள்ளே வண்டி நிப்பாட்டி போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க ஒழுங்காக கொண்டு போய் வீட்டில் கொண்டு சேருங்கடா அப்படிங்கிற மாதிரி என்ன பின்னாடி இருக்கக்கூடிய பேசஞ்சர்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க. அப்படி திட்டும்போது கூட வந்துட்டு என்னன்னா அந்த கண்டக்டர் அந்த பேசஞ்சர் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க அந்த பொண்ணு கையில் இருக்க பொம்மை வந்துட்டு பேய்யா அப்படிங்கிற மாதிரி என்னென்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன தம்பி இந்த காலத்தில் வந்து பேய்கின்னு உளறிட்டு இருக்கா அந்த பாவம் சின்ன பிள்ளை கையில் வந்துட்டு அம்மா அப்பா தொலைச்சிட்டு வந்துட்டு வெறும் பொம்மையோடு சுற்றி தெரியுது. ஸோ அந்த பொம்மையை போய் பேய்கின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கேப்பா போப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன எல்லாரும் சொல்கிறாங்க. வண்டி எடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அண்ணா வேறு வழி இல்லாமல் வண்டி எடுக்கிறாங்க. இப்போ அந்த டிரைவர் அண்ணா என்ன சொல்கிறார் அப்படின்னா டே இங்கே பாரு என்ன நடந்தாலும் சரி இந்த சீட்டை விட்டு எந்திரிச்சு போதும் என் கூட ஏறி என் பக்கத்தில் ஏறி அப்படிங்கிற மாதிரி விஷயத்த அந்த டிரைவர் அண்ணா கண்டக்டர் அண்ணா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அப்படி சொன்ன ரீசன்னால கண்டக்டரும் சரி நான் இதுக்கப்புறம் போகலன்னு அதுவும் என்ன சத்தம் கேட்டாலும் நான் பின்னாடி பக்கம் போயிடவே மாட்டேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கண்டக்டர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ தான் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர்ஸ்க்கும் அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கு. இப்போ தான் பேசஞ்சர்ஸும் உணர்றாங்க அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறின பொண்ணு உண்மையிலே பொண்ணு இல்லை ஏதோ ஒரு ஆத்மா மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த பேசஞ்சரும் உணரக்கூடிய அந்த டைம் வந்துருக்கு. என்ன அப்படின்னா பஸ் நார்மலாக போய்கிட்டு இருக்குதுங்க. போய்கிட்டு இருக்கும்போது என்னென்னா பஸ்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய லைட் எல்லாமே ஃப்ளிக்கர் ஆகுது.
ஒரு செகண்டில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா மொத்த லைட்டும் பஸ்ஸில் ஆஃப், ஹெட்லைட் மட்டும் தான் பஸ்ஸில் எரிஞ்சிட்டு இருக்குது. பஸ் போய்கிட்டே இருக்குது. ஆனால் பஸ் அவர் நிப்பாட்டலை. என்ன நடந்தாலும் சரி நான் பஸ்ஸை நிப்பாட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிக்கோள் அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது தான் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு இருக்கிற பாருங்க, அந்த பொண்ணை அந்த கண்டக்டர் ஒரு மாதிரி, அதாவது அவருக்கு அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை, இருந்தாலும் அந்த பொண்ணு என்ன தான் பண்ணுறாங்க, ஏன்னா உள்ளே எல்லாரும் ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது புரியல. இப்போது அந்த கண்டக்டர் என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மாதிரி அந்த பொண்ணை திரும்பி பார்த்தாரு பாருங்க, அந்த பிளேஸில் அந்த பொண்ணையே காணும். இப்போ உடனே அந்த டிரைவர் இருக்கார் பாருங்க, டிரைவரை கூப்பிட்டானே பின்னாடி சீட்டில் இருந்து அந்த பொண்ணை காணுன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்னடா சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டிரைவரை அந்த டக்குன்னு அந்த கண்ணாடியில் பார்த்துருக்காரு. உண்மையிலே அந்த பொண்ணு இல்லை. அப்படி கண்ணாடியை பார்த்துட்டு முன்னாடி பார்க்குறாரு பாருங்க, வண்டிக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து நிற்கிறாங்க அதே பொம்மையோட. அடிச்சாட்டில் பிரேக் அடிக்கிறாங்க. அப்படி பிரேக் அடிக்கும் போது தான் தெரியுதுங்க பிரேக்கு வண்டியில் பிடிக்கல. வண்டியை எப்படியே கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. நல்ல வழங்க ஒரு நேரத்துக்கு ஆப்போசிட்டில் எதுவும் வண்டி வரல, பின்னாடி வண்டி வரல, இரவு நேரம் அப்படிங்கிறனால அந்த தேனி ரோட்டில் வண்டி ஓட்டிட்டு போய்கிட்டே இருக்காங்க. பிரேக் அமைக்க பார்க்குறாங்க, நிற்கவே இல்லை. அந்த பொண்ணு மாதிரி ஒரு உருவம் நினச்சி பாருங்க, எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி தான் போய்கிட்டு இருக்காங்க, அடிச்சு தூக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்காங்க. வண்டி நிற்கிற மாதிரியே இல்லைங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்னன்னா திரும்ப அந்த கண்டக்டர் இருக்கார் பாருங்க, அவரு அண்ணா பார்த்து போனேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ரோட்டை பார்த்துட்டே இருந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த கண்டக்டருக்கு பின்னாடி வந்துட்டு யாரோ ஒருத்தன் கை வச்சு கூப்பிடுறாங்க, அண்ணா அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தன் கூப்பிட்டுருக்காங்க. திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு என்கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த கண்டக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணு பயப்படாதீங்க, எங்கள் வீட்டில் கொண்டு என்னை பத்திரமா இறக்கி விட்ருவீங்களா, ஏன்னா பாப்பா பாவம், பாப்பாவுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், பசிக்குது பாப்பாக்கு அப்படிங்கிற மாதிரி. என்னென்னா அந்த பொண்ணு ஏதோ மென்டலி டிசார்டர் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பொம்மையை வச்சு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்குது. தூரப்பா என்கிட்ட வராது அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த கண்டக்டர் அந்த பொண்ணை விரட்டிக்கிட்டே இருந்துட்டு இருக்காரு. அப்படி விரட்டிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் நிப்பாட்ட மாட்டேங்க தானே, எத்தனை வருஷம் நானும் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக நான் வந்துட்டு தவிச்சிட்டு இருக்குது. எல்லா பஸ்ஸுக்காரனும் என்னை ஏமாற்றி நடு ரோட்டில் இறக்கி விட்டு போகிறீங்க, இதே வேலையை வச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒழுங்கா எனக்கு வீட்டில் இன்னைக்கு இறக்கி விடல அப்படின்னா அவனை ஒருத்தன் உயிரோட போக மாட்டேங்கடா அப்படிங்கிற மாதிரி. என்னன்னா அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கத்துனதுக்கப்புறம் இப்போ பின்னாடி இருக்க பேசஞ்சர்லாம் வந்துட்டு என்னமா ரொம்ப துள்ளிட்டு இருக்கா, ஒழுங்கா உட்காருமா அப்படி. ஏன்னா அந்த பொண்ணு ஆத்மா அப்படிங்கிறது பேசஞ்சருக்கு புரியல, என்னமா ஒரேதே துள்ளிட்டு இருக்கா அப்படிங்கிற என்ன பேசஞ்சர்லாம் சொல்கிறாங்க அந்த பொண்ணை பார்த்து. அப்படி எவன் சொன்னானோ அந்த பேசஞ்சர் யார் சொன்னாரோ அவர் மூஞ்சுக்கு முன்னாடிங்க அந்த கண்டக்டருக்கு கிட்ட நின்றுட்டு இருந்தா அந்த பொண்ணு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் சொடக்கு போடுறதுக்குள்ள இங்கிருந்து டக்குன்னு அவங்க முன்னாடி போயிட்டு என்ன உனக்கு என்ன வேணும், பொத்திட்டு உட்கார முடியாது உனக்கு அப்படி மாதிரி என்ன அந்த பேசஞ்சர் பார்த்து அந்த பொண்ணு திட்டினதான் ஒக்காமக்கா மொத்த பேரும் மறந்துட்டானுங்க. அப்படி மறந்தது மட்டும் முன்னாடி வர டிரைவர் வந்துட்டு பதறிட்டு இருக்காரு, பிரேக் நிற்க மாட்டேங்கிறா, நீ என்ன பண்ண தெரியலதா அப்படிங்கிற மாதிரி. என்ன பஸ் போகிற பக்கம் நான் போய்கிட்டு இருக்கேன்னா அப்படிங்கிற மாதிரி என்ன அந்த அண்ணா சொல்லிக்கிட்டே இருந்துட்டு இருக்காருங்க. இப்போ இவங்களால என்ன பண்ண அப்படிங்கிறது தெரியல. அந்த பொண்ணு பின்னாடி இருந்து திரும்ப டிரைவர் கண்டக்டர் கிட்ட வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒழுங்கா என் வீட்டுக்கு வழி தெரியுமா தெரியாது அப்படிங்கிற மாதிரி என்ன ஏதோ ரொம்ப ப்ரெஷரான மாதிரி அந்த பொண்ணு அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க வாயில். அப்படியே அடிச்சு விட்டுட்டே இருக்கும்போது தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பஸ்ஸில் பிரேக் இல்லை பாருங்கள், போகிற வழியில் வந்துட்டு ஒரு ஏதோ வேகத்தடை மாதிரி உடஞ்சி போன வேகத்தடை தான், ரொம்ப பெரிய வேகத்தடலாம் இல்லை, பழைய வேகத்தடை வந்திருக்குது. பஸ் ஆஃபீஸும் நிற்காது. தூக்கி போட்டதில் என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு கையில் இருந்து அந்த ஒரு பொம்மை இருக்குது பாருங்கள், பொம்மை கீழே விழுது, அதாவது அந்த இன்ஜின் கிட்ட கீழே விழுந்த பொம்மையை அந்த பொண்ணு கை வச்சு எடுப்பாங்கன்னு பார்த்தா அங்கே தான் இன்னொரு ட்விஸ்ட்டே. அந்த பொம்மையை பார்த்து அந்த பொண்ணு வந்துட்டு நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறியா, என்னால் ஒன்று இதுக்கு மேலே தூக்கி வச்சுட்டு இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருந்துருக்காங்க. இப்போ அந்த பொம்மை அந்த பஸ்ஸுக்குள்ளே பேசஞ்சர்லாம் ஒவ்வொரு சீட்டில் ஒவ்வொருத்தர் உட்காந்துட்டு இருக்க அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பஸ்ஸுக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்குது. போனது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான வந்துட்டு இந்த ஆந்தெல்லாம் உள்ள விடும் பாருங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு சத்தத்தை போட்டுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பஸ்ஸுக்குள்ளே அந்த பொம்மை நடந்து போகுது. இதை பார்த்து அங்கே இருக்கோம்னா எப்படி மறந்துருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அப்படி மறந்துக்கிட்டே இருக்கும்போது பஸ்ஸு ஒரு கட்டத்தில் வந்துட்டு நிற்கிற மாதிரி தெரிலங்க, கொஞ்சம் ஸ்லோவான மாதிரி இருந்திருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எப்படி பஸ்ஸை ஸ்லோ பண்ணுறது தெரியல, அதே மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ரோட்டு ஓரமாக லெஃப்ட் சைடில் ஏதோ கொஞ்சம் மேடு மாதிரி இருக்குதுங்க, இதை விட்ட வேறு ஆப்ஷன் கிடையாது, இதில் ஏற்றி தான் பஸ்ஸை நிப்பாட்டணும், பஸ்ஸு கவுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாரும் ஜாக்கிரதையாக பஸ்ஸை பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்ன அந்த டிரைவர் என்ன சொல்கிறாங்க. அப்படி டிரைவரை நான் சொன்னாலுமே கூட என்னாதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஆத்மா இருந்துச்சு, எதுக்கு எல்லாரையும் பிடிக்க சொல்கிற, என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுடைய ஆத்மா வந்துட்டு, அதாவது அது பொண்ணே கிடையாது ஒரு ஆத்மா தான், அந்த ஆத்மா அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்குதுங்க. அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா எல்லாரும் பஸ்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க. பிடிச்சதுக்கப்புறம் அந்த அண்ணா அந்த மேட்டுக்கு மேலே ஏற்றினா இருப்பாருங்க, ஏற்றினதான் அவர் எதிர்பார்க்கல, ஃபுல்லாக இருட்டாக இருந்திருக்குது. கரெக்டாக மேடு ஏறினதுக்கப்புறம் தாங்க தெரியுது என்னென்னா ஒரு காம்பவுண்ட் வால் அடித்து தூக்கிட்டே இருந்தான்னா, அடித்ததில் உள்ள ஆல்ரெடி எல்லாருக்கும் அடிபட்டுருச்சுங்க. பஸ்ஸு கவரெல்லாம் செய்யலை, நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் பஸ்ஸு கவரலை. பஸ்ஸு காம்பவுண்ட் இடிச்சுட்டு உள்ளே போய் ஒரு தூணில் முட்டி நிற்கிது. அது என்ன தூணுன்னு பார்த்தா அது ஒரு கருப்பசாமி கோயிலுங்க.
இந்த விஷயத்தை யாருமே அங்கே இருக்க யாருக்குமே அது கருப்பசாமி கோயில் அப்படிங்கிறது தெரியல. பஸ் நின்னதுக்கப்புறம் ஆல்ரெடி கண்டக்டர் இருப்பாங்க, ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ டிரைவருக்கும் அந்த ஸ்டீரிங்கில் மட்டும் அவருக்கு ரத்தம், பின்னாடி இருக்க எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வந்து அடிபட்டுருச்சுங்க. பட்டதுக்கப்புறம் தான் சரி அந்த பொண்ணு எங்கடா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா வண்டியில் சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எங்கேயுமே அந்த பொண்ணை காணும். ஆனால் அதுக்கு பதிலாக அந்த பொண்ணு இருந்த சீட்டில் அந்த பொம்மை மட்டும் இருக்குது. இப்போ அந்த பொம்மையை பார்த்த அந்த கண்டக்டர் அலறி கத்துறாரு, அண்ணன் இந்த பொம்மை 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 அப்படி மாதிரி அலறி கத்தி பஸ்ஸை விட்டு இறங்கி வெளியே வராரு பாருங்க. அப்படி பஸ்ஸை விட்டு இறங்கினதுக்கப்புறம் தான் அந்த அண்ணன் இது என்னடா அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் தெரியுதுங்க, அங்கே வீச்சருவாலை கையில் வச்சுட்டு அங்கே ஒரு கருப்பு சாமி நின்றுட்டு இருக்காத வந்துட்டு இந்த அண்ணன் எல்லாரும் கண்ணால் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அண்ணன் வந்திருக்க இடத்த பாருங்க, கருப்பசாமி கோயிலுக்குள்ள கோட்டைக்குள்ள வந்திருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சாமி நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும், அதாவது பஸ்ஸில் இருக்க பேசஞ்சர் அது போக இவங்க 2 பேர் கண்டக்டர் டிரைவர் இருக்காங்க பாருங்க, எல்லாரும் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த கோவிலே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி உட்காந்ததுக்கப்புறம் தான் என்னன்னு சொல்லிட்டு கேட்டேன், அந்த பொண்ணு எங்கே உண்மையிலே பேயான இது என்னென்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போதே டக்குன்னு ஒரு பேசஞ்சர் வந்துட்டு ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டாருங்க. ஆம்புலன்ஸ் போலீஸ்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் தூக்கி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி என்னதான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு திரும்ப வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க இவங்க 2 பேரும். அப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த பஸ்ஸை தானே அவங்க எடுத்து ஆகணும். அப்படி அவங்க போயிட்டு அந்த பஸ்ஸை எடுக்கிறாங்க. ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஒரு வாரத்துக்குள்ள அந்த பஸ்ஸை. அந்த பஸ்ஸில் அந்த பொம்மையை பார்த்துருப்பாங்க பாருங்க, அந்த பொம்மையை எடுத்து அந்த பஸ்ஸில் ஒரு பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது டிரைவர் கண்டக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பாக்ஸ், அவங்களுக்கான ஒரு திங்ஸ் வைக்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும் பாருங்க. அந்த பாக்ஸ்க்குள்ளே யாரோ பொம்மையை மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பஸ்ஸை ரிப்பேர் பண்ணவங்க என்ன பண்ணியிருந்திருக்காங்க, அந்த பொம்மையை அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுருந்துருக்கானுங்க. இப்போ அந்த டிரைவர் கண்டக்டர் அந்த பஸ்ஸை வந்து எடுக்கும்போது யதார்த்தமாக அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பகல் நேரத்தில் தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே அந்த பொம்மை இருந்திருக்குது, கண்ணு 2 திறந்தாப்புல இருந்திருக்குது. பார்த்து மிரண்டவனுங்க. அப்படி என்னன்னா திரும்ப அந்த பொம்மை அப்படிங்கிற மாதிரி தூக்கி பஸ்ஸை விட்டு வெளியே வீசிட்டு பஸ்ஸை எடுக்கலைங்க. உடனே அந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய பூசாரிக்கிட்ட இங்கே பாருங்க நான் ஆல்ரெடி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இப்போ அந்த பொம்மை எங்கள் பஸ்ஸில் இருக்குது, எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொன்னதுனால அந்த பூசாரிக்கிட்ட தண்ணி எரிஞ்சிட்டு அந்த பூசாரி கொடுத்த அந்த எலுமிச்சம்பழம், அந்த திருநார், இந்த மாதிரியான வந்துட்டு பிரசாத ஜாமான்களை ஃபுல்லாக பஸ்ஸில் வச்சுட்டு பஸ்ஸுடைய 6 வீட்லையும் எலுமிச்சம்பழத்தை வச்சு தான் அன்னைக்கு அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து திரும்ப மதுரையிலேருந்து அந்த பஸ்ஸை எடுத்துருக்குறாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு அமானுஷமான சம்பவம் நடந்தது இல்லையாங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு அமானுஷமான சம்பவம் மதுரை டு தேனி போகக்கூடிய ஹைவேல மதுரை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறின அந்த ஒரு பொண்ணால் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது கேட்கறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமான விஷயமா இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த சம்பவத்திலிருந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருக்கு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இப்போவே இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. மீண்டும் ஒரு பயங்கரமான அமானுஷமான உண்மையாக நடக்கப்பட்ட பேய் கதையில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் கேஸ். லவ் யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுத்து வச்சிருங்க. நான் மீண்டும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். லவ் யூ ஸோ மச் கேஸ். பை.